வணக்கம் நிகிதா. அதாவது சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையராக பணியாற்றி வந்த தமிழ் வளவன் திடீரென டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது புதியதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை ஆணையராக பொறுப்பேற்று 6 மாதங்களுக்குள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் சென்னை விமான நிலையத்தில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சமீப காலமாகவே போதைப் பொருட்கள் கடத்தல் பெருமளவு அதிகரித்து வந்தன. அதிலும் அந்த போதைப் பொருட்கள் கடத்தல் ஆசாமிகள் பெரும்பாலானோடு வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அதிலும் சமீபத்தில் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த திரைப்பட துணை நடிகர் ஒருவரும் போதை கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதே போல் வட மாநிலங்களை சேர்ந்த போதை கடத்தல் கும்பல் சென்னை விமான நிலையத்தில் தலைமை இடமாக வைத்து கடத்தலில் ஈடுபட்டுள்ளதால் சென்னை விமான நிலைய போதை கடத்தும் கும்பல் அதாவது முக்கிய விமான நிலையமாக மாறுகிறது. அதோடு போதை பொருட்களை மட்டுமின்றி தங்கம், அரசால் தடை செய்யப்பட்ட சிகரெட்டுகள் போன்றவைகளும் கடத்தலில் சமீப காலமாகவே அதிகரித்து வருகிறது. இது சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி சமீபத்தில் சென்னை விமான நிலைய கார்கோ பகுதியில் வெளிநாடுகளுக்கு இருந்து வரும் பார்சல்களை தொழில் நிறுவனங்கள் டெலிவரி எடுக்கும் போது அவர்களிடம் கட்டாயமாக பணம் வசூல் செய்யப்படுவதாகவும், இதனால் ஒரு சில தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய கார்கோ ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகளை சென்னை விமான நிலையத்தில் இருந்து பெங்களூரு, கொச்சி போன்ற விமான நிலையங்களுக்கு மாற்றி விட்டதாகவும் பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு எழுந்தன. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சமீப காலத்தில் அதிக அளவில் எழுந்து வந்த நிலையில் இதனால் டெல்லியில் உள்ள நிதி அமைச்சகம் பெரும் அதிர்ச்சி அடைந்தது. இதனடுத்து டெல்லியில் உள்ள நிதி அமைச்சகம் இருந்து 4 உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து விமான நிலையத்தின் சுங்கத்துறை செயல்பாடுகள் மற்றும் கார்கோ பகுதியில் சுங்கத்துறை செயல்பாடுகள் போன்றவைகளை முழுமையாக சில நாட்கள் ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் டெல்லிக்கு திரும்பி ஒன்றிய நிதி அமைச்சரிடம் அறிக்கை கொடுத்துள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையராக பணியில் இருந்த தமிழ் வளவன் மற்றும் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை துணை ஆணையர் ஹரேந்திரன் சிங் பால் ஆகிய 2 உயர் அதிகாரிகள் உடனடியாக அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதில் சுங்கத்துறை முதன்மை ஆணையராக இருந்த தமிழ் வளவன் மற்றும் துணை ஆணையர் ஹரேந்திர சிங் பால் ஆகிய இருவரும் டெல்லிக்கு சுங்கத்துறையின் டெக்னிக்கல் பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பதிலாக சென்னை விமான நிலையத்திற்கு புதிய சுங்கத்துறை ஆணையர் இதுவரை நியமிக்கப்படவில்லை. எனவே தற்போது இணை ஆணையர் அந்த பொறுப்புகளை நிர்வகித்து வருகிறார். அடுத்து ஒரு சில தினங்களில் சென்னை விமான நிலையத்திற்கு புதிய சுங்கத்துறை முதன்மை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து சுங்கத்துறை முதன்மை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நிக்கிதா, சென்னை விமான நிலையத்தில் சமீப காலமாகவே பெருமளவு போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்து சென்னை விமான நிலையம் போதை கடத்தல் மையமாக செயல்பட்டதன் எதிரொலியாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் திடீர் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிகிதா.